வணக்கம். சிவன் கதைகள் 107, 108. ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காரு, நீங்க 110வது எபிசோடுக்குள்ள உங்களுக்கு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் டவுன்லோட் பண்ணும்போது தம்ப்நெயிலே பார்த்தேன். 108வதுல வந்து முருகன் இப்படி கத்தியை வச்சுக்கிட்டு பாஞ்சி போற மாதிரி ஒரு போட்டோ. இப்போ இன்னைக்கு 2 எபிசோட் பார்க்க போறோம். அநேகமா அந்த தம்ப்நெயில் சரியா இருந்துச்சுன்னா 108வது எபிசோட்ல தாரகாசுரனை போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு பார்ப்போம். இப்ப அந்த ஆட்டுத்தலை வந்துச்சு, அது ஒரு 50 எபிசோடு. அப்புறம் ஆட்டுத்தலை சாகுற டைம்ல தாரகாசுரன் முளைச்சான், அவன் வந்து ஒரு 50 எபிசோடு. இப்ப தாரகாசுரன் சாகுற டைம்ல புதுசா தாரகாசுரன் அப்பே இருக்கான் போல. இப்ப புதுசு அடுத்தடுத்த வில்லன் வரணும் இல்ல. இப்ப 3வது வில்லன் யாருன்னு பாப்போம். அதுதான் சரி, இதை பாப்போமே. தாரகாசுரன் போட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து 16+10 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல சிவபுத்திரனான நம்ம முருகன் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி கர்வத்துல தனக்கு சேனாதிபதி பதவி கொடுத்துட்டானுங்க அப்படிங்கிற அந்த திமிருல பதவியும் அதிகாரமும் கிடைச்சதுமே கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருந்தார். ட்ரைனிங்க்கு கூப்பிட்டா ட்ரைனிங்க்கு போல, ஏன்டா போகலன்னு நந்தி கேட்க வந்தா நந்தியவே அதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாப்ல. பின்னாடியே அதை ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம சிவனும் வந்தா சிவனையுமே வேணும்னா என்னை விட ஒரு பயங்கரமான ஒரு வீரனை கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டுங்க, அவன் கூட நான் சண்டை போட்டு காமிக்கிறேன், என்னால ஜெயிக்க முடியும், நான் மிகப்பெரிய வீரன் ஆயிட்டேன், அதுக்கு தான் எனக்கு சேனாதிபதி பதவி கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறமா நான் ட்ரைனிங் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல டாடி அப்படின்னு சிவங்கிட்டேயே சவால் விட்டார். முடிஞ்சா ஒரு வீரனை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டு அப்படின்னு பேசிட்டாப்ல. முருகா, பிராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். என்ன அர்த்தம் தெரியுமா? பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க பெர்ஃபெக்ட் ஆவாங்கன்னு அர்த்தம். இல்ல அதான் பிராக்டிஸ்னா என்ன, பண்ணிட்டு நிப்பாட்டுறதா? பண்ணிக்கிட்டே இருக்கணும். முருகன் சொல்லுவாரு, பிராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட்டா. இல்ல நீங்க மனுஷங்கெல்லாம் இன்னொன்னு சொல்லுவீங்கல்ல, இந்த உலகத்துல நோபடி இஸ் பெர்ஃபெக்ட்னு. சோ வை பிராக்டிஸ் அப்படின்னு கேட்கணும். விதி யார விட்டது? அப்புறம் இந்த மாதிரி அப்பனுக்கே சவால் விட்ட அந்த மேட்டர் நம்ம தேவி பக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி தேவியோ என்னது என் புள்ள உங்களுக்கே சவால் விட்டானா அப்படின்னு ஷாக் ஆகி நின்னாங்க. சோ சவால் படி நம்ம சிவன் முருகனுக்கு எதிரா ஒத்தவரை இறக்கி சண்டை போட வச்சாங்க. இந்த சவாலுக்காக நம்ம முருகன், சிவன், பார்வதி, நந்தி, நம்ம அப்ரசன்டிஸ்னு எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. அப்ப நம்ம சிவன் தான் புள்ள நம்ம முருகனை குமரனை பார்த்து, முருகா நீ எனக்கு சவால் விட்டு இருந்த, நானும் போட்டிக்கு தயாராக வந்திருக்கிறேன், நீ தயாரா அப்படின்னு கேட்க நம்ம முருகன் பயங்கரமா, வீராப்பா நான் எப்பவோ தயாருங்கிற. ஆமா, என்ன விட ஒரு மாவீரனை எனக்கு எதிரா நிப்பாட்டுறதா சொன்னீங்க, எங்க அவன்? எந்த லோகத்துல போய் அப்பேற்பட்ட ஒரு வேரனை நீங்க கூட்டு வர போறீங்க? எவங்கிட்ட என்னை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வீரமும் திறமையும் இருக்குன்னு கேட்கிற. முருகன் இப்படி பேசுறத பார்த்து நம்ம தேவி, கார்த்திகேயா யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, என்ன பேசுறேன்னு கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுப்பா அப்படின்னு சொல்ல நம்ம முருகன், அம்மா என்னம்மா நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், அதுக்கு ஏன் நீங்க இம்புட்டு கோவப்படுறீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு நம்ம தேவி, ஆமா கேள்விதான், ஒரே ஒரு கேள்விதான், ஆனா கேள்வி கேட்கிற முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் அவரு உன்னோட அப்பா, அது மட்டுமா உனக்கு குருவும் கூட. அது இல்லாம என் புருஷன்கிட்ட இந்த மாதிரி எவனாவது மரியாதை இல்லாம பேசினானா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு டென்ஷன் ஆகி தடவை பார்வதி தான் புள்ளைய பார்த்து டென்ஷன் ஆகி பேசுறாங்க. உடனே நம்ம முருகனும், சரிமா டென்ஷன் ஆகாதீங்கன்னு சிவனை பார்த்து, அப்பா நான் தயார், நீங்க எனக்கு எதிராக சண்டை போட போற அந்த மாவீரனை கூட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு விசாரிக்கிறார். நம்ம சிவன் என்னடான்னா சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு நிக்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், யார முருகனுக்கு எதிராக சண்டை போட கூட்டு வர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம். இதே ஆர்வம் அந்த பக்கத்துல போடணும், இந்த கொண்டைய வச்சுக்கிட்டு வந்தா இல்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு பேரு இந்திரனை கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டுங்க, முருகன் போட்டுருவாரு. அப்போ சொல்லலாம் இது வந்து ட்ரையல்ஸ், நாளை வச்சு ட்ரையல் பார்த்தேன், நீ வீரன் தான், அடுத்தது இப்ப நான் இறங்குறேன்னு இறங்கணும், எல்லா பிரச்சனையும் பண்ணி விட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். அந்த வெளியில இருந்து நம்ம தேவர்களுக்கும் இருக்கு பாக்குறாங்க, மும்மூர்த்திகளுக்கும் இருக்கு, அவங்களும் பாக்குறாங்க யார களத்துல இறக்க போறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவன் நம்ம அப்ரசன்டிஸ்கள்லயே நல்ல ஹைட்டா ஒரு சிவகணம் இருப்பாரு, அவனை பார்த்து கை காட்ட நம்ம சிவகணம் பயந்துகிட்டே, பிரபு நானா, நான் எப்படி அப்படின்னு பதறி போய் கேட்க நம்ம சிவனோ, ஆமா நீதான் என் பிள்ளைய எதிர்த்து சண்டை போட போறேன்னு சொல்லிடுற. இத பாக்குற நம்ம முருகன் சிரிச்சுக்கிட்டே, அப்பா என்ன சொல்றீங்க, வேற ஆளே கிடைக்கலையா அவங்களுக்கு, நான் என்னமோ நீங்க 7 லோகத்துக்கும் போய் என்ன எதிர்க்கக்கூடிய ஒரு மகாவீரனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வருவீங்கன்னு பார்த்தா நம்ம வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரனை கூட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் நக்கலா கேட்க நம்ம சிவகனை கூட, ஆமா பிரபு அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான், அப்பேற்பட்டவன் தான் நான் எதற்காக நம்ம மாதிரி ஒரு துச்சமான பிராணி கூட சண்டை போடுறது நம்ம முருகனுக்கு
தான் பிரபு கேவலம், அவரங்க நான் எங்க, சும்மா ஏதாவது சொல்லாதீங்க பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம சிவன் போட்டியை ஆரம்பிங்கன்னு சொல்லிடுறாரு. இது அண்டவெளியில இருந்து பாக்குற நம்ம இந்திரன் உட்பட எல்லா பேருக்கும் என்னையா நடக்குதுங்கிற மாதிரி ஒரு பார்வை. அட இவன் தானா, இவையெல்லாம் என்னோட சேனாதிபதி கார்த்திகேயன் முன்னாடி ஒரு நிமிஷம் கூட மாட்டாங்கிற மாதிரி இந்திரன் கூட பேசுறாரு. அப்ப நம்ம நாரதர் பக்கத்துல இருந்து ஏயா நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா தேவராஜா, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி இந்திரனோட வாயை அழைச்சிடுறாரு. ஆக்சுவலி நம்ம நாரதர் இந்த இந்திர மேல பயங்கர கடுப்புல தான் இருக்கு. முருகனோட தலக்கணம் தலைக்கு ஏறதுக்கு காரணம் இந்திரன் புகழ்ந்தா அந்த அவ்வளவு பெரிய அந்த புகழ்ச்சி தான். இன்னும் கண்ட்ரோல் இல்லாம இந்திரன் தெரியுறான். தன்னோட சேனாதிபதி முருகனை கொஞ்சம் ஓவரா நம்புறாரு, ஓவரா புகழ்றாரு. சரி நாம நம்ம சவாலுக்கு வருவோம். நம்ம சிவன் ஃபைனலா அவரோட சிவகணங்கள்ல அதுலயும் அந்த ஹைட்டான சிவகணத்தை தான் சைடுல இருந்து சவால்ல இறக்கி விடுறாரு. நம்ம சிவன் ஆளை இறக்கி விட்டாச்சு. அடுத்து முருகனை பார்த்து, முருகா என்னோட சிவகணத்தை நீ தோற்கடிச்சிட்டேன்னா நீ சவால்ல ஜெயிச்சதா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல நம்ம சிவகணம் சிவனை வேண்டிக்கிட்டு வேண்டா வெறுப்பா போட்டிக்கு தயாராகிறார். நம்ம முருகனும் கேவலம் இந்த ஆளை எதிர்த்து தான் நான் சண்டை போடணுமா, அப்ப எனக்கு அஸ்திரங்கள் கூட தேவையில்லைன்னு கையில இருக்கிற வாளை கீழே வச்சுவிட்டு சிவகணத்துக்கிட்ட போய் அவனை ஒரு தள்ளி விட்டா கீழே விழ போறான் அப்படிங்கிற மாதிரி போய் தள்ளி விட பாக்குறாரு. லைட்டா அப்படி தள்ளி விடுவார், ஆனா முடியல. என்னடா அது கீழே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு ஏற இறக்க பாக்குறாரு. அடுத்து தன்னோட பலத்தை பயன்படுத்தி அப்படியே தள்ள பாக்குறாரு. ஐயா அவர் யாரு, அவர் பேர் என்ன? சிவகணம். முதல் ரெண்டு எழுத்து என்னன்னு தெரியாம கை வைக்க வந்துட்டீங்க, பேர்லயே வச்சிருக்கான் அந்த ஆளு. ஆனா இந்த சிவகணத்தை முருகனால அசைக்க கூட முடியல. அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அப்படியே ஃபுல் ஃபோர்ஸோட ஓடி வந்து நம்ம சிவகணத்து மேல மோதுவார் பாருங்க. அதே ஃபோர்ஸ்ல நம்ம முருகன் தூக்கி அடிக்கப்பட்டு கீழே விழுகிறானே ஒழிய சிவகணத்தை ஒரு இன்ச் அசைக்க முடியல. அப்ப நம்ம சிவன் புள்ளைய பார்த்து, முருகா தேவர்களது சேனாதிபதியே நீ பயங்கர சக்திசாலி, ஒரு சாதாரண சிவகணத்துக்கிட்ட போய் தோத்துட்ட, அதுவும் உனக்கு எதிரியா நிக்கிறவரு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒண்ணுமே செய்யல, அதுக்கே உனக்கு இந்த நிலைமையா? இதெல்லாம் ஏன் தெரியுமா? நீ செஞ்ச அந்த தப்பு. ஒரு போர் வீரனா நீ உன்னை ஒரு பெரிய சக்திசாலியா மனசுல நினைச்சுக்கிட்டது முதல் தப்பு. எதிரில இருக்கிறவங்கள ரொம்ப துச்சமா பாக்குறது ரெண்டாவது தப்பு. கான்பிடன்ட் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்பிடன்ட் உடம்புக்கு ஆகாது தம்பி, அது மூணாவது தப்பு. உனக்கு பயிற்சி கொடுக்க ஒரு குருவுக்கு அடுத்த இரண்டாவது இடத்துல இருந்து உனக்கு உதவி பண்ணதெல்லாம் யாரு? என் நந்தி. அவனையே நீ அவமானப்படுத்திட்டல்ல. இதெல்லாம் அடுத்தடுத்த பெரிய தவறுகள். அகங்காரத்தால என்னென்ன தப்புகளை நீ செஞ்சிருக்கிறேன்னு பாரு. அகங்காரத்தால உன் கண்ணுக்கு நீ பெரிய இவனா தெரியலாம், ஆனா மத்தவங்க கண்ணுக்கு நீ ரொம்ப கேவலமானவனா தான் தெரிவே. சக்திசாலி ஆயிட்ட, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தலக்கணம் பிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேல்ல, ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நமக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேல்ல, இனிமேதான் ஒருத்தனுக்கு பதவி கிடைக்குதுன்னா கூடவே அவனுக்கு பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாக போகிறது அப்படின்னு அர்த்தம். என்னோட சிவகணத்தை பத்தி நீ என்னடா நினைச்ச? என் மேல இருக்கிற அந்த தூய்மையான ஆழ்ந்த பக்தியால அவனுக்கு கிடைச்ச அந்த சக்திகள் மொத்தமே அவன் உடம்போட ஒட்டி இருக்கு. அதனாலதான் உன்ன மாதிரி ஒரு வீரனால கூட அடிதடியே தெரியாத என் சிவகணத்தை கூட அசைச்சு பார்க்க முடியல. பக்தியால கிடைச்ச இந்த சிவகணத்தின் சக்தியை பார். அகங்காரத்தினால உலகமே எதிர்பார்க்கிற அளவுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவர்களும் மும்மூர்த்திகளுமே உனக்கு பரிசுகளையும் அஸ்திரங்களையும் அள்ளி கொடுத்துமே அந்த சக்திகளை வச்சு இந்த பக்திக்கு முன்னாடி அது நிக்க முடியல. இப்படி இருக்கிற இந்த நிலைமையில உனக்கு மேட்டர் தெரியுமா? தாரகாசுரன் அவனோட பக்தியால பிரம்மதேவரையே சந்தோஷப்படுத்தி வரவாங்க போறான். பக்தியோட சக்திக்கு முன்னாடி எந்த சக்தியும் வேலை செய்யாது. எப்படா நீ அவனை எதிர்க்க போற? இந்த அகங்காரத்தை வச்சுக்கிட்டு உன்னால என்னைக்குமே எதுலயுமே ஜெயிக்க முடியாதுன்னு பேசி நம்ம சிவன் முருகனுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறார். இதையெல்லாம் அண்டவெளியில இருந்து பார்த்து நம்ம தேவர்கள் என்னையாது நம்ம ஆண்டவர் ஏதோ தாரகாசுரன் தான் நடக்க போற அந்த யுத்தத்துல ஜெயிக்க போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாப்லையே அப்படின்னு முழிச்சுக்கிட்டு நிக்க, நாரதரோ மகாதேவர் சொல்றத பார்த்தா தேவர்களுக்கு சங்கு தான் போல. நீங்க தோக்குறது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? யோ இந்திரா நீதாயா, ஓ வாய்தாயா, நல்லா செஞ்சு விட்டுருக்கியா, நல்லாரியா அப்படின்னு கடுப்போட பேசிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம பிரம்மதேவரும் மகாதேவர் சொல்றது கரெக்ட் தான். ஒருவேளை தாரகாசுரன் தவத்துல வெற்றியோட முடிச்சுட்டானா, அந்த தவத்தை ரொம்ப சிறப்பா வெற்றியோட பக்தியோட முடிச்சுட்டான்னா அவன் கேட்கிற வரத்தை நான் கொடுத்துத்தான் ஆகணும்னு இவரும் என்னடா செய்யறதுங்கிற மாதிரி முழிக்க ஆரம்பிக்கிறார். கட் பண்ணி மறுபடியும் நம்ம முருகனை காட்டுறாங்க. நம்ம தேவி முருகன் கிட்ட வந்து, முருகா அப்பா சொல்றதை கேட்டியா? நிறைய உண்மைகளை முழுசா தெரிஞ்சுக்காமலேயே அப்பாவை நீயே அவமரியாதை பண்ண, மரியாதை குறைவா நடத்தி இப்படி அவரையே சவாலுக்கு கூப்பிட்டுருக்கே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்க நம்ம முருகன் அழவே ஆரம்பிச்சிடாரு. அழுதுகிட்டு அப்பாவை பார்த்து கை குப்பி என்ன மன்னிச்சிடுங்க டாடி, நான் தப்பு செய்யல, ஒரு பெரிய பாவத்தையே செஞ்சிருக்கிறேன். எப்போ இப்பேற்பட்ட ஒரு பிரம்மையில போய் வீழ்ந்தேன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்கன்னு சொல்லி நம்ம சிவனோட காலில் விழுந்து செஞ்ச பாவத்தில இருந்து தனக்கு முக்தி கொடுக்க சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாரு நம்ம பிள்ளை. இது அண்டவெளியில இருந்து பாக்குற நம்ம பிரம்மா பையன் ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டான்னு சந்தோஷத்துல இவ்வளவு கிரிட்டிக்கலான விஷயத்த எவ்வளவு நேக்கா நம்ம சிவன் ஹேண்டில் பண்ணாரு பாத்தியா, அந்த மெச்சூரிட்டி வேணுங்கிற மாதிரி சிவனை பத்தி பெருமையா சொல்றாரு. அவரோட காலடியில விழுந்து கிடக்கிற நம்ம முருகனை தூக்கி விட்டு செஞ்ச தப்ப உணர்ந்து வருந்தி திருந்துறதே பெரிய பாவ பிரயாச்சித்தம் தான். இதை விட முக்தி கொடுக்கறதுக்கு பெருசா என்ன வேணும்? மனமுவர்ந்து செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டாலே பெரிய விஷயம்.
உனக்கு முக்தி கிடைச்ச மாதிரி தான். உன்னோட கண்ணீரே உன்னோட பாவத்தை போக்கிடும். உன் கண்ணீரினால் உன் பாவத்தை நீ ஆல்ரெடி அழித்து விட்டாய். இப்போ நீ அகங்காரத்திலிருந்து முற்றிலுமாக முக்தி அடைந்து விட்டாய் அப்படின்னு சொல்ல நம்ம முருகன் அம்மா பார்வதி தேவி கிட்ட போய் அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா நான் தப்பு பண்ணிட்டேங்கிற. அடுத்து நம்ம நந்தி கிட்ட போய் நந்தி என்ன மன்னிச்சிடுங்கிற. அடுத்து நம்ம சிவகணங்கள்ட்ட போய் எல்லார்கிட்டையும் போய் என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு எல்லார்கிட்டையும் விடாம மன்னிப்பு கேட்டு அப்புறம் எல்லாருக்கூடையும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்கிறார். முருகனை எல்லா பேரும் ஏத்துக்கிறாங்க. ரைட், இவ்வளவும் பஞ்சாயத்துக்கள் இம்புட்டு பஞ்சாயத்துக்கள் நடக்கிறது எதற்காக? நம்ம தாரகாசுரனை போறதுக்காக. அவன் அந்த பக்கம் என்ன பண்றான்னா இன்னும் ஓம் பிரம்மனே நமக ஓம் பிரம்மனே நமக அப்படின்னு சொல்லி தவம் செஞ்சுக்கிட்டு தான். அடுத்து நம்ம பிரம்மதேவரையும் தாரகாசுரனையும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க. இவன் ஓவர் பக்தியில அவனோட தவத்தை முடிக்கிற அந்த தருவாயில இருக்கிறான். பிரம்மதேவரே அவன் கிட்ட போக கூடாது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ற அவன் அந்த தவத்தில் முழுமையடையட்டும் அப்படின்னு. ஆனா அவன் எல்லாத்தையும் தாண்டி வெற்றிகரமாக அவனோட தவத்தை முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் அடுத்தடுத்த ஸ்கிரீன்ல மாத்தி 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 காட்டிட்டு ஒரு சமயத்துல நம்ம மும்மூர்த்திகள் ஒருவரான பிரம்மா அவரோட தாமரை வாகனத்துல இருந்து வரைஞ்சு இந்த தாரகாசுர முன்னாடி போய் காட்சி கொடுத்து அவரோட சக்தியை யூஸ் பண்ணி தாரகாசுர மேல இருந்த அந்த எறும்பு புத்தை எடுத்து விட்டு தாரகாசுரா உன்னோட தவம் முழுமையடைந்து விட்டது அப்படின்னு சொல்ல தாரகாசுரனும் பிரம்மதேவருக்கு வணக்கத்தை வச்சுட்டு பிரம்மதேவரே என்னோட தவம் முழுமையடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கிறான். அவரும் அதனாலதான் நானே வந்திருக்கிறேன், என்ன வர வேணாம் கேளு அப்படின்னு கேட்கிறார். அப்போ இந்த தாரகாசுரன் ஒருவேளை உண்மையாகவே எனது தவம் முழுமையடைந்திருந்தால் எனக்கு இந்த ஒரே ஒரு வரத்தை மட்டும் கொடுங்க. நான் பண்ற சக்கர வியூகத்தை யாராலையும் தனியாலாவோ இல்ல நிறைய பேர் கூட்டமாவோ சேர்ந்து வந்தா கூட நான் வகுக்க போற அந்த சக்கர வியூகத்துக்குள் நுழைய முடியாது, நுழைய கூடாது. அப்படி யாராலையும் நுழைய முடியாதபடி ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம பிரம்மதேவரோ கொஞ்ச நேரம் யோசிச்சாலும் கடைசியில ததாஸ்து அப்படின்னு வரத்தை அள்ளி கொடுத்துறாரு. வரத்தை கொடுத்துட்டு நம்ம பிரம்மதேவர் அங்க இருந்து கிளம்பிட தாரகாசுரன் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி தன்னோட பிளான் சீல ஜெயிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த வரத்தை வச்சு என்ன கூத்து செய்ய போறானோ யுத்தத்துல தான் தெரியும். கட் பண்ணி நம்ம கைலாய மலையை காட்ட அங்க நம்ம தேவர்கள் நாரதர் எல்லாரும் கவலையோட கைலாய மலைக்கு வந்திருக்கிறாங்க. நாரதர் சிவங்கிட்ட போய் பிரபு என்ன பிரபு இது இந்த தாரகாசுரன் இப்படி ஒரு வரத்தை வாங்கி வச்சிருக்கிறான். அப்போ அவன் வகுக்க போற அந்த சக்கர வியூகத்துக்குள்ள யாராலையும் போய் அவனை தோற்கடிக்க முடியாதா அப்படின்னு கேட்க இதை கேட்கிற நம்ம முருகன் பதறி போய் அப்போ என்னால நிச்சயமாக அந்த வரத்தின்படி அவன் வகுக்க போற அந்த சக்கர வியூகத்துக்குள்ள நுழையவே முடியாதா? அப்புறம் எங்க சக்கர வியூகத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னு வர வாங்கிட்டான். சக்கரவியூகத்துல இருந்து அவனை வெளியெடுத்து கொள்ளலாம்ல, அதுக்கு வர வாங்கலையே. சட்டு புட்டுன்னு போய் போட்டுருங்க, அவனை அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நம்ம தேவியும் சிவங்கிட்ட வந்து யுத்த விதிகளின்படி இதெல்லாம் தப்பு தானே சுவாமி, நம்ம முருகன் ஒரு சேனாதிபதி மட்டும் கிடையாது, நம்ம பையனும் தான், நல்லா யோசிச்சு இப்ப நீங்க தான் சுவாமி ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்ல நம்ம சிவ ரொம்ப சிம்பிளா இல்ல என்ன நடந்தாலும் சரி என்ன நடந்து இருந்திருந்தாலும் சரி முருகன் உலக நன்மைக்காக அவன் செய்ய போற இந்த தர்மத்திலிருந்து பின்வாங்க முடியாது, யுத்தம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட நம்ம முருகன் யுத்தம் நடக்கிறது தான் உங்க ஆசை அப்படின்னா அப்படியே நடக்கட்டும்பா, ஆனா என்னோட ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. பிரம்மதேவர் இப்படி ஒரு வரம் கொடுத்திருக்கிறதுக்கு அப்புறம் என்னால எப்படி அந்த தாரகாசுரன் வைக்க போற அந்த சக்கர வியூகத்துக்குள்ள போய் அவனை என்னால கொல்ல முடியும், எப்படி அவனை அழிக்க முடியும்? உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு வர வாங்கி வச்சிருக்கிறான். இத்தனை நாளா நான் பிறந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கடமையை அந்த தர்மத்தை நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்க நம்ம சிவன் அவரோட சீட்ல இருந்து எந்திரிச்சு முருகா இந்த மாதிரி வரங்கள் ஒரு போர் செய்யறவனுக்கு உதவியாக இருக்கும் அவ்வளவுதான், ஆனா அதுவே போர்ல அவனுக்கு வெற்றியை ஒண்ணு கொடுத்துறாது, வெற்றியவோ தோல்வியவோ தீர்மானம் செய்ய போறது வரங்களோ சாவங்களோ அல்ல, போரில் வெற்றி பெற தைரியம் வீரம் எல்லாம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கிறார். கட் பண்ணி இந்த தாரகாசுரனை காட்டுறாங்க. அவன் வரத்தை எல்லாம் வாங்கிட்டு பழைய அசுரன் காஸ்டியூம்க்கே மாறிட்டு இனி என்னை வீழ்த்த எவனடா வருவான், இனி என்னை வீழ்த்த எவனால் முடியும் அப்படிங்கிற மாதிரி பெனாத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த தேவர்கள் எல்லா பேரும் ஏன் கையில தான் சாக போறானுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். கட் பண்ணி மறுபடியும் நம்ம கைலாய மலையை காட்ட அங்க நம்ம சிவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நம்ம முருகன் கிட்ட நேரம் வந்துருச்சு, முருகா நீ கத்துக்கிட்ட எல்லா பயிற்சியையும் இப்ப போர்ல காட்ட போற, உங்ககிட்ட இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த அஸ்திரங்களால் அல்ல வெறும் ஆயுதங்களை மட்டும் நீ நம்பி இருக்க கூடாது, ஆயுதங்களை கையில ஏந்தி இருக்கிற அந்த வீரனோட ஆத்மால தான் உண்மையான சக்தி இருக்கிறது. தாரகாசுரன் அவனோட சுயநலத்துக்காக அமரத்துவத்தை அடைஞ்சு இந்த உலகத்துக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறான். அவனை நீ ஜெயிக்க விட கூடாது, உலக நன்மைக்காகவே எவ்வளவோ தடைகளை தாண்டி நீ பிறந்த, உலகத்தை நீ தான் காப்பாற்றணும், இப்போ உனக்கு நம்பிக்கை தான் அதிகமா தேவை, சொல்லு உன்னால இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க நம்ம முருகனும் நிச்சயமாகப்பா அப்படின்னு தைரியமா சொல்றார். பையன் தைரியமா பேசுறத பார்த்து நம்ம தேவி முருகா நீ பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அம்மா ரொம்ப பயந்துகிட்டே கவலையோட இருப்பேன்,
ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப தைரியமா பேசுறத பார்த்து, ஏன்னா எனக்கு எந்த வழியும் தெரியல, தாரகாசுரனை ஜெயிப்பதற்கான வழிகள் எதுவும் என் கண்ணில் புலப்படவில்லை, அப்படி இருந்துமே தைரியமா நீ போருக்கு போறேன்னு சொல்ற பாத்தியா, ஐ லைக் யூ அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம சிவன், முருகா நீ யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லியும் சில ஐட்டங்களை கொடுத்து விட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணி இந்த தேவர்கள் கூட்டத்தை காட்ட, இந்த இந்திர சிவசக்தியோட ஆசீர்வாதம் என்னைக்குமே நம்ம கார்த்தியன் கிட்ட இருக்கத்தான் போகுது. ஆனா தாரகாசுரன் வரவாங்கினதுல யுத்தத்தோட முறையே மாறிடுச்சு. எனக்கு ஒன்னும் புலப்படல. முருக மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இல்ல, ஆனா முருக தைரியமா இருந்த நம்ம சேனாதிபதி இப்போ தைரியத்தை இழந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருக்கானே, எனக்கு ஒரே கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச, நம்ம நாரதர் முன்னாடி வந்து, இந்திரா நீ என்ன நம்ம சேனாதிபதி முருகனை மட்டும் தனியாவா போருக்கு அனுப்ப போற? நீங்க தேவர்கள் எல்லா பேரும் அவங்க சேனையை கூட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு போகத்தானே போறீங்க. அதனால தேவையில்லாம முருகனோட பலம் தைரியம் பத்தி எல்லாம் முருகன் அங்க போர் செய்யும் போது இவர் நல்லா டிவில பாக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க. நீயும் கூட போடா. என்ன நினைச்ச? பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே போற பாக்கலாம்னா அப்படிதான் நினைச்சிருக்கீங்க. விசாரணை செய்யாம நீ யுத்தத்துக்கு தயாராகிற அந்த வேலையை பாரு, மத்தபடி எல்லாம் சரியா நடக்கும். ஆதிசக்தியோட ஆசீர்வாதம் நம்ம முருகன் மேல முழுமையா இருக்கு. ஆதிசக்தியோட அருளும் ஆசீர்வாதமும் நம்மளை காப்பாத்தும். ஆதிசக்தியோட உண்மையான வேல்யூ, அவங்க கொடுக்குற அந்த அருளோட வேல்யூ, ஆசீர்வாதத்தோட வேல்யூ என்னங்கிறதெல்லாம் யுத்த காலத்துல நீ பாப்ப, அப்பதான் உனக்கு புரியும்னு சொல்ற. இதை கேட்டு நம்ம இந்திரனோ, நாரதரே நீங்க சரியா தான் சொல்றீங்க, நானும் அப்ப என்னோட சேனையை தயார் செஞ்சு யுத்தத்துக்கு ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம நாரதர் நாராயணனோட அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்றார். நாராயணா நாராயணா அப்படிங்கிற கட் பண்ணி நம்ம முருகனை காட்டுறாங்க. நம்ம சிவனும் தேவியும் முருகனுக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வேலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சிவன் முருகனுக்கு பஞ்சபூத சக்திகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும்னு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் நம்ம சிவன். அடுத்து நம்ம பார்வதி தேவியோ, முருகா உன்னோட நோக்கம் நேர்மையானதா இருந்தா அம்மாவோட ஆசீர்வாதம் உன் கூட எப்பவுமே இருக்கும். ஒருத்தவனுக்கு தாயோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா வாழ்க்கையில் அவன் ஜெயிக்கிறதுல இருந்து அவனை யாராலையுமே தடுக்க முடியாது, புடிச்சு கீழே இழுக்க முடியாது. பெத்த அம்மாவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே ஒரு பையனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவி அவங்க சக்தியை யூஸ் பண்ணி ஒரு அஸ்திரத்தை, ஒரு ஆயுதத்தை, ஒரு வேலை வர வைக்கிறாங்க. இந்த வேல்ல உன்னோட அம்மாவான ஆதிசக்தியோட எல்லா சக்திகளும் நிறைந்திருக்கிறது. தாரகாசுரனை அழிக்க இந்த வேல் தான் உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு ஆதிசக்தி கொடுக்கறாங்க. ஒரு அற்புதமான வேலை கொடுக்கறாங்க. நம்ம முருகனும் வேலை கையில வாங்கிட்டு வேலோட நமக்கு காட்சி கொடுக்கிறார். இதுக்கு பிறகுதான் இவனுக்கு வேலவன் அப்படின்னு பேரு வந்ததோ என்னவோ. அடுத்து நம்ம சிவனும் பார்வதி தேவியும் ஜெய் விஜயி பவ, வெற்றியோட திரும்பி வா மகனே அப்படின்னு வாழ்த்துறாங்க. எஸ், முருகனை ரெடி பண்ணியாச்சு. யுத்த களத்துக்கு அனுப்புறதுக்கு பெத்தவங்க தயாராயிட்டாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் தாரகாசுரனும் தயாராக வேண்டாமா? அவனை காட்ட அவனுக்கு ஒரு கருப்பு பொட்டை வச்சு அவங்க அப்பா வெற்றியோட திரும்பி வாடா மகனே, நீ வெற்றி அடைவது உறுதின்னு வாழ்த்துறார். கைலாய மலையில நம்ம தேவி முருகனுக்கு குங்கும பொட்டு வச்சு விட்டு அவங்க அந்த பக்கத்துல ஆரத்தி எடுக்கிறாங்க. அடுத்து நம்ம முருகன் சிவன் சக்தியான தன்னோட அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வாளோடையும் வேலோடையும் தேவர்களோட சேனாதிபதியா யுத்தம் செய்ய ரெடியாகி ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு கோஷத்தோட சேனாதிபதி முருகனோட தலைமையில தேவர்களோட சேனை கைலாய மலையில அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி அசுர ராஜா தாரகாசுரனோட தலைமையில அசுர சேனை சொர்க்கலோகத்துல ஆல்ரெடி ஒன்னு சேர்ந்துட்டானுங்க. அவனுங்க சொர்க்கலோகத்துல இருந்து போருக்கு கிளம்ப இந்த பக்கம் கைலாய மலையில இருந்து நம்ம தேவர்களோட சேனையும் போருக்கு கிளம்புறாங்க. ஃபைனலா யுத்த பூமியில தேவர்கள் நந்தி தேவர்னு எல்லா பேரும் ஃப்ரண்ட் லைன்ல முதல் வரிசையில இருக்க, ஒரு சைடுல தேவப்படையும் இன்னொரு சைடுல நம்ம தாரகாசுரன் தலைமையில சக்ரி தார விருஷாத்திரன் அப்படின்னு எல்லாரும் அசுரப்படையில இருக்கிறானுங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் போர் பதட்டம். வரம் தனக்கு துணையாக இருக்கும்னு நம்ம தாரகாசுரன் ஒரு பக்கம் கங்கணம் கட்டிட்டு தெரியுறான். இன்னொரு பக்கம் எதிரியை எப்படி ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே நம்ம முருகனோட படை இந்த பக்கம் இருக்கு. தாரகாசுரன் ஒரு வரம் வாங்கினா அந்த வரத்திலிருந்து அதையும் மீறி அவனை கொல்றதுக்காகவே அவன் வரத்தின்படியே சிவபுத்திரனால் என் கைக்கு சாவு வேணும் அப்படின்னு கேட்டான். சிவனோ துறவி, கல்யாணம் ஆகிறவரு, அவருக்கு குழந்தை பிறக்காது, நமக்கும் சாவு இல்லைன்னு தெரிஞ்சான். ஆனா இவனை கொல்றதுக்காகவே சிவனும் பார்வதியை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்று இப்ப குழந்தை கொல்றதுக்கு தயாராயிடுச்சு. சோ அந்த வரம் வேலை செய்ய போறது இல்ல. ஆனா அதுக்கப்புறம் அந்த முருகன் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக அவனோட பிளான் சிக்காக தவம் செஞ்சான். என்ன பண்ணா, யுத்த காலத்துல நான் உருவாக்க போற அந்த சக்கர விகத்துக்குள்ள யாராலையும் நுழைய முடியாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கி வச்சுட்டான். சோ இப்ப முருகனே நினைச்சாலும் அவனோட அந்த சக்கர விகத்துக்குள்ள போக முடியாது. உள்ள போகலன்னா எப்படி கொல்ல முடியும்? சோ அந்த இரண்டாவது வரத்தை தான் நம்ம தாரகாசுர ரொம்பவே அதிகமா நம்பிக்கிட்டு இருக்கிறான். பார்க்கலாம் அடுத்து என்ன ஆகும்னு பார்க்கலாம். நாளைய எபிசோட்ல யுத்தம் ஆரம்பமாகும். அவர் வாங்கின வரத்துல அந்த சக்கரவியூகத்துக்குள்ள யாராலும் அப்படின்னா அதுல பறவையும் சேருமா? அவர் மயில் உள்ள போலாமா? முருகன் மயிலோன புதுசா வந்திருக்குன்னு அவருக்கு தெரியாது. எவனும் உள்ள வரக்கூடாது முருகா அப்படின்னு பார்த்தா ஒன்னு சவுண்டோட ஒன்னு கிழிச்சுக்கிட்டு உள்ள போகுதான். எப்படி இருக்கு? சரி வாங்க நம்ம அடுத்த எபிசோடையும்
நம்ம அடுத்த எபிசோடையும் பார்த்துருவோம். ரெடி? போன பாட்டுல தாரகாசுரனுக்கு அவங்க அப்பா ஒரு கருப்பு பொட்டு வச்சு வெற்றியோட திரும்பி வாடா மகனே, நீ வெற்றி அடைவது உறுதி அப்படின்னு வாழ்த்தினார். கைலாய மலையிலேயோ நம்ம பார்வதி தேவி ஒரு வேலை கொடுத்து குங்குமம் பொட்டு வச்சு ஆரத்தி எடுக்கிறாங்க. அடுத்து நம்ம முருகன் சிவன் சக்தியான அவங்க 2 பேர்கிட்டையும் சேர்ந்தாப்புல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாளோடையும் வேலோடையும் தேவர்களோட சேனாதிபதியா யுத்தம் செய்ய ரெடி ஆயிட்டாப்ல. யுத்தத்துக்கு புறப்படும் போது எல்லாரும் சேர்ந்து ஹர 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 மகாதேவ் அப்படின்னு கோஷத்தோட சேனாதிபதி முருகனோட தலைமையில தேவர்களோட சேனை கைலாய மலையில ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் தாரகாசுரனோட தலைமையில அசுர சேனை சொர்க்கலோகத்துல உருவாயிடுச்சு. அவனுங்க சொர்க்கலோகத்துல இருந்து போருக்கு கிளம்ப இந்த பக்கம் கைலாய மலையில இருந்து நம்ம தேவர்களோட சேனையும் போருக்கு கிளம்புறாங்க. ஃபைனலா யுத்த பூமியில சேனாதிபதி முருகனோட தலைமையில தேவர்கள், நந்தி தேவர், அப்புறம் இன்னும் முக்கியமான சில பேர்னு எல்லாரும் ஃப்ரண்ட் லைன்ல முதல் வரிசையில நிக்க, ஒரு சைடுல இன்னொரு சைடுல அசுரப்படை, சக்ரி, தார, விருத்தாசுரன் அப்படின்னு எல்லாரும் அசுரப்படையில இருக்கிறாங்க. முதல்ல ஆக்கிரமிப்ப ஆரம்பிக்கிறது நம்ம அசுர சேனை தான். யுத்த முரசு கொட்ட, யுத்த சங்கு முழங்கப்பட யுத்தம் ஆரம்பமாகிறது. முதல் ஆக்கிரமிப்ப தாக்குதல நடத்த இருக்கிறது அசுர சேனை. அதை டேக்கிள் பண்றதுக்காக நம்ம முருகன் ஃபர்ஸ்ட் அவரோட வேலை வீசி நெருப்ப உண்டாக்கி வந்த அசுர சேனையில நிறைய பேரை அழிச்சிடுறாரு. அடுத்து நம்ம தேவர்களும் அவங்களோட அட்டாக் ஆரம்பிக்க அப்படியே 2 பேருக்கு நடுவுல அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடுவுல மாத்தி மாத்தி சண்டை ஆரம்பமாகும். அடிப்பாங்க, டேக்கிள் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம முருகன் அவரோட 2 வாளை வச்சு ஓம் நமச்சிவாயா அப்படின்ட்டு சிவனை வேண்டிக்கிட்டு சும்மா ஹீரோ பறந்து வந்து அடிப்பாப்ல பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம முருகன் ஹீரோவும் எல்லா அசுரங்களையும் பறந்து பறந்து அடிக்கிறாரு, வெட்டி வீசுறாரு. ஆனா என்னதான் நம்ம அசுரர்களை நிறைய பேர் அழிச்சாலும் இன்னும் தேவப்படையில சேதாரம் அதிகமா தான் இருக்கு. நிறைய தேவர்களும் அழியறாங்க, அதை விட கொஞ்சம் அதிகமாவோ இல்ல அதுக்கு நிகராவோ அந்த பக்கம் அசுரர்களும் அழியறாங்க. நம்ம முருகன் இந்த பக்கத்துல சும்மா மின்னல் வேகத்துல செயல்பட்டு எல்லா அசுரங்களையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கிறார். ஆனா என்னதான் நிறைய பேரை வெட்டி வீசினாலும் ஈ வைக்கிற மாதிரி நிறைய அசுரர்கள் மோத வர மாதிரி மோத வர்றதை பார்த்து இனிமே வாழெல்லாம் சரி வராதுன்னு அதை உள்ள வச்சுட்டு வெளில வர வச்சு சும்மா மின்னல் வேகத்துல எல்லா அம்புகளையே இது ஓடி வந்து அசுர சேனையை தரமட்டமாக்குறார். இதெல்லாம் பாக்குற நம்ம தாரகாசுரனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வேற ஏதாவது பெருசா செய்யணும்னு யோசிக்கிறார். அடுத்து மறுபடியும் தன்னோட 2 வாளை எடுத்து வளைச்சு வளைச்சு ஒவ்வொரு அசுரனையும் அழிக்கிறாரு நம்ம முருகன். தேவர்களும் ஒரு பக்கம் பயங்கரமா போராடிக்கிட்டு கையில கிடக்கிற ஒவ்வொரு அசுரத்தையும் சும்மா தூக்கி போட்டு அடிச்சு நோட் பண்றாப்ல. தாரகாசுரை ஏதோ ஸ்கெட்ச் போறான் நம்ம சொன்னோம்ல, அவ ஏதோ அவனோட சக்திகளை பயன்படுத்தி வான் அளவுக்கு சும்மா பெரிய பெரிய விசித்திரமான அரக்க ஜந்துக்களை எல்லாத்தையும் போர்ல இறக்கி விடுறான். இவங்களை எப்படா நம்ம அழிக்க போறான் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம முறிய ஒரு ஐடியா பண்ணி மனசுல அவரோட மயில நினைக்கிறோம். அந்த அழகு மயில் வாகனம் அழகா பறந்து வந்து பக்கத்துல வந்து லேண்ட் ஆகுது. ஓடி போய் மயில் வாகனத்துக்கு மேல ஏறி தன்னோட வேலை வச்சு அந்த அரக்க ஜந்துக்கள் எல்லாத்தையும் ஒண்ணு அழிக்கிறார். இப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டு தாரகாசுரனை நெருங்கி போய்கிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் அவன் ஏற்கனவே வரவாங்கி வச்சிருந்தாங்க பிரம்மர்கிட்ட இருந்து. தன்னோட சக்கர வியத்துக்குள்ள யாரும் நுழைய கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரவாங்கி வச்சிருந்தால அதுக்காக ஒரு பெரிய சக்கர வியத்தையே தன்னை சுத்தி கிரியேட் பண்ணி சேஃபா உள்ள ஒளிஞ்சுக்கிறான். இப்படி மறைஞ்சு இருந்துட்டு என்னமோ பெரிய வீர மாதிரி, ஏய் கார்த்திகேயா இப்ப வாடா வந்து என்ன முடிஞ்சா கொல்றா பாப்போம், இந்த வெளியே வாடா வந்து காட்டுறா பாப்போம், நீ தோக்க போற, என்ன கொல்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன உன்னால நெருங்கவே முடியாதுடா, உன் உடம்புல உசுருன்னு ஒண்ணு இருந்தா நீ சிவசக்திக்கு தான் பிறந்திருந்தேன்னா வாடா பாக்கலாம், இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு காட்டுறா பாப்போம் அப்படின்னு நம்ம முருகனை சவால் விட்டு பயங்கரமா சிரிச்சு ஏளனமா நக்கலும் நையாண்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் தாரகாசுரன். காரணம் பிரம்மர் கொடுத்த அந்த ஒத்த வரம் தான். இவன் உருவாக்குன அந்த சக்கர வியூகம் கிட்டத்தட்ட 3 லேயர் கொண்டது. அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு தொட்டாலே சாக்கடிக்கிற மாதிரி மின்சார வேலியெல்லாம் போட்டு ரொம்ப சேஃபா உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம தாரகாசுரன். அங்க இருந்துகிட்டு தான் முருகனை வாடா பாப்பா அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம முருகனும் எப்படா இதுக்குள்ள நுழையிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நிக்க இங்க நம்ம தேவர்கள், அதுவும் நம்ம இந்திரன் போச்சு, நாம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட்னு எது நடக்க இல்ல இப்ப என்ன தெரியுமா பண்ணணும், ஓகே அந்த சக்கர வியூகத்துக்குள்ள வர முடியாது. ஸோ அந்த சக்கர வியூகத்துக்குள்ள இருந்து நீ வெளியே வந்தாலும் அந்த சக்கர வியூகத்தை ஆஃப் பண்ணினாலும் நான் உன்னை போடலாம்ல, நான் போடலாம். அப்ப நீ அங்கேயே கடை, நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போய் நிம்மதியா வாழுங்க, இவன் அவனுக்கே ஜெயில் கட்டிக்கிட்டு உள்ள இருக்கட்டும், அவன் வெளியே வந்தா நான் குத்துறேன் அப்படின்ட்டு ஒரு மயிலோட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கட்டும். அவனை சமாதி கட்டிக்கிட்டு உள்ள இருந்துட்டான். நீங்க எல்லாம் அரசுக்கு மிச்சம் அசுரம் எல்லாம் போட்டு தள்ளிட்டு எல்லா சொர்க்கத்துல போய் வாழுங்கப்பா நிம்மதி அப்படின்னு இவர் யோசிப்பாரு. அச்சோ இதை யோசிக்காம விட்டவே என்ன பண்றது, அப்ப வெளியே வரணும்ல, நீயே உள்ள கடை வருஷ கணக்கா நினைச்சு நான் பயந்துகிட்டு இருந்தேனோ அது சரியா நடந்துருச்சு. பிரம்மதேவரோட வரத்தின்படி இந்த வீயத்துக்குள்ள தனி ஆளாவோ இல்ல ஒரு கூட்டமாவோ நாம எல்லாம் சேர்ந்து போனா கூட நுழைய முடியாது. என்ன செய்ய அப்படின்னு மத்த தேவர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நம்ம முருகன் மயில் மேல ஏறி பறந்து இந்த தேவர்கள் கிட்ட வந்து நுழைய முடியும், நிச்சயமாக நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இந்த உலகத்தில் இல்ல, நாம முடிச்சு காட்டுவோம், என் பிறவி பயனை நான் அடைய போறேன் அப்படிங்கிறார். சுயநலம் இல்லாத இந்த தர்ம போர்ல நாம நிச்சயமா வெற்றி பெறுவோங்கிறார். எத்தனையோ காலங்களா எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தா அந்த நாள் இன்னைக்கு
கூடி வந்திருக்கு. அதை வேஸ்ட் பண்ண முடியாது. தாரகாசுரனை நாம நிச்சயமா அழிச்சே தீருவோம்னு ஒரு சேனாதிபதியா தன்னோட சேனை கிட்ட பேசி பலம் கொடுக்க நம்ம நந்தி தேவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட, குமரா, தாரகாசுரனை அழிக்கிற வரைக்கும் உங்க கூட சேர்ந்து போராட நான் தயார். இந்த வீரத்துக்குள்ள நிலைய நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். இதுல நான் வீர மரணம் அடைஞ்சா கூட எனக்கு பரவாயில்ல, ஆனா தாரகாசுரனை அழிக்காம நான் ஓய மாட்டேன்னு வெறிகொண்டு சொல்றேன். நந்தி ஏன் இப்படி துணிவோட பேசுறதை கேட்டு இந்த இந்திரன் சேனாதிபதி ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் பயந்து பின்வாங்கிட்டேன். தேவசேனை உங்க கூட இருக்கு, நீங்க தாரகாசுரனை அழிக்க ஆக்கிரமிக்க தொடங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம முருகன் மயில் மேல ஏறி அப்படியே முன்னாடி போக தேவர்களும் நந்தி தேவரும் பின்னாடியே அந்த சக்கர வீரத்தை நோக்கி ஓடி வராங்க. அந்த சக்கர வீரத்துக்கிட்ட நுழைஞ்சதும் தான் தெரியுது முதல் தடையா ஒரு புகை மூட்டத்தோட கண்ணில் படாம ஒரு பெரிய மலை பாறையே இருக்கு. இதையப்புறம் தாண்டதுன்னு எல்லாரும் யோசிக்கும் போது நம்ம முருகன் அவரோட சக்தியை ஒன்னாக்கி வீச அந்த மலை பாறையை செதறி உடைச்சு போய் நம்ம முருகன் சேனைக்கு வழிவிட்டது. சோ வெளிவட்டத்துல புகைக்கு நடுவுல மறைஞ்சிருந்த அந்த பாறைங்க அதை உடைச்சு தகர்த்து உள்ள நுழைஞ்சிடறாங்க. அதை பாக்குற தாரகாசுரன் என்னது முருகன் மட்டும் எப்படா உள்ள நுழைஞ்சா, பிரம்மதேவரோட வரத்துக்கு என்னாச்சு, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், கல்லாட்ட விளையாடுறாங்க அப்படின்னு என்னோட ரெண்டாவது வியூகத்தை உடைச்சு காட்டுறா பாப்பா அப்படின்னு மறுபடியும் சவால் வரலாம். ரெண்டாவது வியூகம் என்ன அப்படின்னு பார்த்தா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு வளையம். இதுக்குள்ள எப்படி வரையறதுன்னு நம்ம முருகன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஞாபகம் இருக்கா, போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சிவன் முருகனுக்கு பஞ்சபூத சக்திகளை கொடுத்திருந்தார். சோ அதை யூஸ் பண்ணி நெருப்பு அணைக்க ஒரு பெரிய நீர் சக்தியை அந்த நெருப்பின் மீது விடுறார். எஸ், நெருப்பை நீரால அணைக்க முடியும். நீருங்கிறதும் பஞ்சபூத சக்திகள்ல ஒண்ணு. அதை ஏற்கனவே அந்த வித்தையெல்லாம் நம்மால கத்துக்கிட்டு இருந்திருக்க. சோ அந்த நீர் சக்தியை நெருப்பின் மீது விட அந்த நெருப்புலயே ஒரு பாதையை உருவாக்கி முருகன் சேனைக்கு சேஃபா இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு போறதுக்கான ஒரு பாதையை முருகன் உருவாக்கி கொடுத்துறாரு. நம்ம ஆட்கள் உள்ள நுழைஞ்சிடறாங்க. என்னது ரெண்டாவது வீகத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டானுங்களா, இதை என்னால ஏத்திக்கவே முடியாதுன்னு உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறான். அடுத்து தண்ணிலேயே ஒரு லேயர் மாதிரி மூணாவது லேயரும் போட்டு வச்சிருக்காங்க. தண்ணிக்கு ஆப்போசிட் நெருப்பு. சோ நம்ம முருகனும் நந்தி தேவரும் மட்டும் நெருப்பு சக்தியை யூஸ் பண்ணி அப்படியே உள்ள நுழைஞ்சிடறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருப்பெல்லாம் பார்த்து ஒண்ணும் பயப்படாம உள்ள நுழைஞ்சாங்க. ஆனா இந்த தேவ பயல்க பயந்துகிட்டே பாதியிலேயே அந்த தேவ கூட்டத்துக்குள்ளதானே அக்னி பகவான் இருக்காரு. அவர் எங்க நெருப்பை பார்த்து பயப்படுறாங்க. அந்த ஆளையாவது இழுத்துட்டு உள்ள போக சார். யாருங்கிறதே மறந்து போய். சரி, இப்ப பிரம்மன் கொடுத்த வரம் எப்படி வேலை செய்யாம போகுது? அது இவரோட பவரா இருக்கும். பிரம்மன் கொடுத்துட்டாரு, இவரோட சக்தியால அவர் உடைச்சிட்டாரு. சொல்லுவாரு பயவுல போய் சொல்லிட்டாங்க. பாறை மாதிரி இருக்கு. அதுக்குள்ளதான் இந்த தாரகாசுரன் மின்சார வேலையை போட்டு உள்ள நின்றுட்டு இருக்கான். நம்ம முருகனும் அந்த மலையை ஒரு பெரிய ஓட்டையை போட்டு நுழைய பாக்குறாரு. இதை பாக்குற தாரகாசுரன் இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல, என்னை எதிர்த்து யாரோ சதி செய்யறாங்க, இல்லைன்னா பிரம்மதேவரோட வரத்தையும் மீறி இந்த தாரகாசுரனை எதிர்க்க சக்கர வீகத்துல எப்படி அந்த முருகனால நுழைய முடியுது அப்படின்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம முருகன் அழகா மலையில ஒரு பெரிய ஓட்டையை போட்டு உள்ள நுழைஞ்சாரு. ஆனா நம்ம நந்தி தேவர் உள்ள நுழைய பார்க்கும்போது அந்த மலையில இருக்கிற ஒரு ஓட்டை க்ளோஸ் ஆயிடுதுங்க. நம்ம நந்தியால உள்ள போக முடியல. இத பாக்குற நந்தி, ஐயோ முருகா, தனியா உள்ள போயிட்டியே, கடைசி வரைக்கும் நான் உங்க கூட சேர்ந்து போராடுவேன்னு வாக்கு கொடுத்திருந்தேனே, பிரபு சிவனே, முருகா, என்னோட குமரா, தனியா உள்ள போயிட்டியடா, என்னால இதுக்கப்புறம் உள்ள போக முடியல, ஆண்டவா நீதான் அவனை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவனை நோக்கி வேண்டுகிற. அடுத்து நம்ம முருகனை காட்ட இன்னும் தாரகாசுரனை நம்ம முருகன் போய் ரீச் பண்றதுக்கு நடுவுல தடையா இருக்கிறது அந்த மின்சார வேலை மட்டும்தான். அதை தகர்க்கிறதுக்காக மனசார அவரோட வேலையே அவரை நம்பி இருக்கிறார். வேலோட சக்தியை யூஸ் பண்ணி மின்சார வேலையும் தகர்த்து எரிஞ்சு இந்த தாரகாசுரன் கிட்ட போய், இன்னுமா உனக்கு உன் வரத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, அமரத்துவத்தை பெற்று விட்டதாக இன்னும் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்க தாரகாசுரனும், டேய் நான் யாரு நினைச்சேன், அசுரர்களுக்கெல்லாம் ராஜன்டா, தாரகாசுரன்டா, என்ன உங்க அப்ப அந்த மகாதேவனால கூட கொல்ல முடியல, நீ அப்ப என்ன மானாவுக்குடா ஒளிஞ்சிருக்க உள்ள 4-5 லேயர் வெளியே வாடா பண்ணாட எம்மாத்திரண்டா, என்ன கொல்ல வந்துட்டியா போடி பயிர, எனக்கு நிகராயிடுவே நீ அப்படின்னு தன்னோட ருத்ர ரூபத்துக்கு மாறுறான் தாரகாசுரன். பெரிய ராட்சசனா மாறி நிக்கிறான். மாறிட்டு கையில இருக்கிற அந்த வாளை வச்சு வீசி வீசி நம்ம முருகனையே வெட்ட பாக்குறான். ஆனா முருகன் எப்படியோ மயிலோட உதவியால பறந்து பறந்து தப்பிச்சிட்டு இருக்கிறார். அடுத்து நம்ம முருகன் ஏகப்பட்ட அம்புகளை தொடுத்து நம்ம தாரகாசுரன் மேல எய்கிறார். பட் இந்த தாரகாசுரன் அவனோட சக்தியை ஒன்று திரட்டி அந்த அசுர சக்தியை ஒரு பால் மாதிரி உருவாக்கி முழு வேகத்தோட முருகன் மேல விட்டு அடிக்க அது நம்ம முருகன் மேல பட்டு அவர் அப்படியே மயில் மேல இருந்து அப்படியே மயங்கி கீழே விழ போறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, வாகனத்துல இருந்து ஒரு கால் நம்ம முருகன் கீழே விழுந்தா அவரோட சக்திகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு. ஐயோ விழ போறாரே, நம்ம முருகனோட சக்திகள் எல்லாம் போயிருமோ, என்னடா நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது முருகனை அழிச்சாச்சு, அவ்வளவுதான், இந்த அட்டாக்ல அவன் சோலி முடிய போகுதுன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்த நம்ம தாரகாசுரனோட மூஞ்சி அப்படியே வேற மாதிரி அப்படியே மாறி நம்ம முருகன் வேற அந்த பக்கம் கீழே விழுந்துகிட்டு இருந்தால அப்ப கரெக்டா ருத்ராட்சம் ஒரு கை வந்து நம்ம முருகன் கீழே விழாம அப்படியே உள்ளங்கையில பிடிக்குது. யாரா அது, யாரோட கைடா அப்படின்னு பார்த்தா வேற யாரு, நம்ம சிவனோட கைதான். அவரு தன்னோட மகன் கீழே விழுந்துடாம உள்ளங்கையில பிடிச்சிட்டு எந்திரிப்பா முருகா அப்படின்னு சொல்ல நம்ம முருகனும் எந்திரிச்சு நிக்க நம்ம
சிவன் முருகனை பார்த்து, முருகா உன்னோட வேலையை சரியா முடி, அதுக்காகத்தான் நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்ல, நம்ம முருகனும் அப்பாவை வணங்கிட்டு அவரோட கையில இருந்து தாவி பறந்து வந்து அம்மா கொடுத்து அந்த வேலை கையில் எடுக்கிற மனசார சிவசக்தியை வேண்டி நம்ம தாரகாசுர மேல அந்த வேலை வீச, சிவ வாரிசு சிவ புத்திரன் முருகன் கையால தாரகாசுரை அப்படியே எரிஞ்சு அழிகிறார். கிட்டத்தட்ட 100 எபிசோடுக்கும் மேல வில்லனா இருந்த நம்ம தாரகாசுரன் எரிஞ்சு சாம்பலாய் நம்ம முருகன் ஜெயிச்சுட்டா. முருகன் தலைமையில இருந்த தேவசேனை ஜெயிச்சிருச்சு. உடனே முருகனை தேவர்கள் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. முருகா வாழ்க, முருகன் வாழ்க அப்படின்னு ஜெய், கந்தனுக்கு ஜெய், கார்த்திகேயனுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம முருகன் அந்த வெற்றி கிளப்புல இருந்தாலும் கீழே இறங்கி முதல்ல நம்ம நந்தி தேவரை கட்டி அணைச்சுக்கிறான். அடுத்து இந்த இந்திரன் அவனா முன்னாடி வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு முருகனை கட்டிப்பிடிச்சு, முருகா நாம அசுரர்களை அழிச்சிட்டோம், என்னோட சொர்க்கம் எனக்கு பயங்கரமா சந்தோஷத்தோட பேசிட்டு இருக்கிறான். இத வைகுண்டத்துல இருந்து நம்ம விஷ்ணுவும் லட்சுமி தேவியும் பாத்துக்கிட்டு இருக்க, முருகனும் தேவர்களும் இருக்கிற அந்த இடத்துக்கு புகைய போட்டு நம்ம சிவனும் பார்வதியும் வராங்க. பெற்றவங்களை பார்த்தது நம்ம முருகன் சிவனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, அவரோட பையனை ஆசீர்வதித்து தலையை தடவி கொடுத்து கட்டி பிடிச்சுக்கிறார். அடுத்த மாதா பார்வதி தேவி கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்ப நம்ம சிவன் முருகன் கிட்ட, முருகா நீ இந்த யுத்தத்துல உனக்கு எதிராக வந்த ஒவ்வொரு தடையையும் மீறி ஒவ்வொரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி கடைசியில வின் பண்ணிட்ட, ஜெயிச்சிட்ட. உலகமே நீ என்ன செய்யணும்னு உன்னால என்ன செய்ய முடியும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அதை நீ சரியா செஞ்சு முடிச்சிட்ட. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குடா. வாழ்க்கையோட நோக்கத்தை உன் பிறவி பயண நீ அடைந்து விட்டாய். உலக நன்மைக்காக நீ எதற்காக அவதரித்தாயோ அதை செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லி நம்ம முருகனை வாழ்த்துறாரு. வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சிவனே முழங்க எல்லா பேருமே வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு முருகனை அத்தனை தேவசேனையும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, வாழ்த்துறாங்க. பல காலமாக நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. தாரகாசுரனும் அழிஞ்சு ஒளிஞ்சு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சா, இதுக்கப்புறம் இந்த கதையில வில்லனே இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? நாம ஒட்டு மொத்தமா இந்த சிவ சக்தி கதையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, இந்த கதையில எவ்வளவு தூரம் கடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு 25%, 100க்கு ஒரு 25% தான் நாம ஆல்மோஸ்ட் கடந்திருக்கோம். இன்னும் முக்காவாசி விஷயங்கள் இருக்கு. இன்னும் நம்மளோட ஸ்டைல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாம ஒரு எபிசோட்லயே கிட்டத்தட்ட 2 இல்ல 3 எபிசோட கவர் பண்ணி தான் நாம இந்த ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி போய் நாம இன்னும் ஒரு 300 எபிசோடு போட வேண்டியது இருக்கும். டோட்டலா ஒரு 400-500 எபிசோட நாம பேசுறோம். ஒட்டுமொத்த சிவசக்தி கதையவே நம்மளால முடிக்க முடியும். இன்னும் ஏகப்பட்ட வில்லைங்களை நாம பார்க்க போறோம். தாரகாசுரலாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி வில்லைங்க வரப்போறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விநாயக பெருமானும் அடுத்த காத்திருக்கு. அப்பா விநாயக பெருமானும் வந்தாருன்னா சேர்ந்து போட்டி செய்யலாம்ல, போட்டியா சண்டை செய்யலாம்ல. அப்போ ஒரு மாதிரியா அந்த சுகர் மாதிரி அழிஞ்சு வச்சு அடுத்தது யாரு வரணுமோ வாங்கப்பா. சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி முருகன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆட்டுத்தலை ராஜா ஒரு என்ட்ரி கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேதான் வருவாருன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.